சிக்கன் பிரியாணி ரெசிபி தான் இது. வந்து ஒரு கோழி 1 கிலோ 2 கிலோ மாதிரிலாம் இல்லை. இப்போ கோழினா 1 கோழி 2 கோழி அப்படி தான் கொடுப்பாங்க. எண்ணெய் ஊற்றிக்கிறேன், நெய் சேர்க்கலாம். அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய், ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் பெரிய வெங்காயம். இப்போது கலருக்காக நான் இப்போவே காஷ்மீர் மிளகாய் வந்து 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி புதினா வந்து சும்மா ஒரு செகண்ட் மட்டும் மிக்ஸ் பண்ணால் போதும். அந்த கலர் அப்படி இருக்கணும், ஆனால் இதுவாகிடக்கூடாது. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். நல்லா வதங்கினதுக்கப்புறமே நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த சிக்கனை சேர்த்துக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள் தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை அதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுங்க. நல்லா மிக்ஸ் கொடுத்து அதில் வந்து கொஞ்சம் தண்ணி வரணும். நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உப்பு இருக்குல்ல, உப்பு சேர்த்துக்கணும். தயிர் வந்து ஒரு சின்ன பாக்கெட் நான் சேர்த்துருக்கேன். நல்லா அதில் வந்து தண்ணி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் வந்து நான் 4 கப் அரிசி எடுத்திருக்கேன். 4 கப்புக்கு வந்து ஒரு 7 கப் எடுத்துக்கோங்க. 7 கப் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடணும். உப்போட பார்த்துக்கோங்க, அந்த கன்சிஸ்டன்சிலாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி. பாஸ்மதி ரைஸை வந்து நான் சமைக்கிறதுக்கு முன்னாடியே வாஷ் பண்ணி ஊற வச்சுருந்தேன். அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா அரிசியும் தண்ணியும் சரிசமமாக வந்ததுக்கப்புறம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறம் லோ ஃப்ளேம் வச்சுட்டேன். அப்புறம் இங்கே 65 சைடில் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் நல்லா சரிசமமாக வந்ததுக்கப்புறம் நெய் ஊற்றிட்டு 15 20 நிமிஷம், அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சிட்டு ஓப்பன் பண்ணி எடுத்தால் நல்லா அடிப்பிடிக்காமல் உதிரி உதிரியாக வந்திருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் 65, சிக்கன் பிரியாணி, முட்டை, பச்சடி, இவ்வளோ தான். நல்ல உதிரி உதிரியாக டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.